காதலில் வெற்றி. காதலில் தோல்வி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இது காதலில் வெற்றி. காதலில் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7 திருமண பாவம். அப்ப யார் ஜாதகம்னா 5, 7 கனெக்ட் ஆயிருக்கு. அது போக 11ஆம் பாவம், அது ஒரு காதல் ஸ்தானம். சரிங்களா? அது மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இப்ப இந்த 5, 7, 2, 11 இதெல்லாம் கனெக்டிவிட்டியில ஜாதகத்துல இருக்குன்னா லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், கேது இவங்கெல்லாம் நடுவு ராகு இவங்கெல்லாம் வர்றாங்க, இதுல ஏதோ ஒரு இடத்துல கன்ஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப அதுக்காக நெருக்கமா போய் இணையக்கூடாது. சனி, செவ்வாய் இவங்க கூட எல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா பாவ கிரக சேர்க்கைகள் இல்லாம இருக்கணும். இந்த 2, 5, 7, 11ஆம் அதிபதிகளுக்கு பாவ கிரக சேர்க்கைகள் இல்லாம இருக்கணும். அதுதான் மெயின். ஒரு சில லக்கணங்களுக்கு இப்ப கடகத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாயா வருவாரு, 7ஆம் அதிபதி சனியா வருவாரு. அப்ப இவங்க 2 பேரும் கன்ஜெக்ட் ஆகுறது நல்லதான்னு கேட்டா நல்லது இல்லை, சேர விடாது. ஸோ அப்ப நெருக்க பாகையில இப்படி இணையக்கூடாது, அது தவறு. இப்படி இருக்கும் போது லவ்வை பிரேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளையும் சேர்த்தே வழங்கிடுவது. இதுல கூட சனி, அதாவது ராகு, கேது இவங்களும் போய் உட்கார்றாங்க அப்படின்னா மேற்கொண்டு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு மாதிரி சரியில்லாத ஒரு மாதிரி போய் அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பையும் பார்க்க முடியும். ஒரு சில ஜாதகங்கள்ல சனி ராகுவோட சேர்ந்திருப்பாரு, செவ்வாய் அது மாதிரி கேதுவோட சேர்ந்திருப்பாரு. கேதுவோட சேர்ந்தா கண்டிப்பா வெட்டி விட்டுரும், இது உறுதி. கேதுவோட சேரக்கூடாது. கேது எப்பயுமே வெட்டக்கூடிய கிரகம், துண்டிப்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம். காதலுக்கு ஒரு வலையை விரிச்சாலும் கூட அதுல மேற்கொண்டு ஏமாற்றத்தை வைக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப இதெல்லாம் சம்பந்தப்படுது. கேதுவோட 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 2, 11 எல்லாம் கேதுவோட சம்பந்தப்படுறாங்களா? உறுதியா லவ் பண்ணாம நீங்க இருக்கிறது நல்லது. கேது தொடர்பு இந்த கிரகங்களுக்கெல்லாம் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா நீங்க லவ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரி 5ஆம் இடம் பாவ கிரகங்கள் போய் அமர்றதுமே லவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப உத்தமம். தவிர்த்துட்டு 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறது, 5, 7 கனெக்டிவிட்டி ஆகி குரு பாக்குறாரு, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். சரிங்களா?